சொல்லட்டுங்களா சிஸ்டர்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சந்நிதியில் எனக்கும் ஒரு சாட்சியாக நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த கடந்த சில 2 வாரங்களுக்கு முன்பாக எனக்கும் ஆண்டவரை சாட்சி சொல்வதற்குள்ள பாக்கியம் இந்த பிளாட்ஃபார்மில் கர்த்தர் எனக்கு தந்தார். அந்த சாட்சிக்கு தொடர் சாட்சியாக இன்றும் கர்த்தர் சந்நிதியில் வருவதற்காக கிருபை கர்த்தர் தந்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அன்று சொன்னது போல என்னுடைய பெயர் பாத்துமுத்து. எங்கள் ஊர் தமிழ்நாட்டில் உள்ள பழனி அப்படிங்கிற இடத்துல தான். அதை பற்றி நான் கூடுதலாக நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதில் தொடர்பாகம் என்ற நிலைக்கு நான் அன்னைக்கு சொல்லி நிறுத்தின அந்த இடத்திலிருந்து தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் கர்த்தருக்குள் வந்ததற்காக என்னுடைய சமுதாயத்தில் பட்டவர்கள், என்னுடைய மதத்தில் பட்டவர்கள் என்னை அந்த பள்ளியில், அவங்களோட முஸ்லீம் பள்ளியில் கூப்பிட்டு என்னை விசாரித்தார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அங்கு வைத்து என்னிடம் அவர் ஒரு காரியம் கேட்டார்கள். இனியும் உன்னுடைய தொடர்ந்துள்ள காரியம், உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நீ எதில் நீ நடத்தப் போகிறாய் என்று என்னிடம் கேட்டார்கள். அன்று நான் முன்னாடி எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். தகப்பன் கிடையாது, அண்ணன் தம்பிகள் கிடையாது, ஒரு அம்மா. சபை மக்களும் அப்படி எனக்கு ரொம்பவும் தெரிந்தவர்கள் இல்லை. நான் ஆராதனைக்கு போவேன், வருவேன், அந்த ஒரு இதாக இருந்தது. ஆனாலும் நான் கர்த்தரை மாத்திரம் முன்னில் வைத்து கொண்டு நான் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னுடைய எதிர்காலம், இனியுள்ள எல்லா காரியங்களும் நான் அந்த கர்த்தருக்குள் தான் என்று சொல்லி அந்த பள்ளியிலிருந்து, அந்த முஸ்லீம் பள்ளியிலிருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டார். நான் அன்று தொட்டு நான் ஜெபம் பண்ணுவதுண்டு. ஆண்டவரே, எனக்கு ஒரு துணையை நீங்கள் தர வேண்டும் என்று நான் ஆண்டவரோட சந்நிதியில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இன்று நான் சொல்ல போவதும் என்னுடைய திருமண காரியத்தில் ஆண்டவர் செய்த அந்த பெரிய ஒரு நன்மை, அவர் செய்த அற்புதம், அதிசயத்தை குறித்து தான் இன்னைக்கு நான் சாட்சியாக சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், இன்று கர்த்தருக்குள் வருவதற்கு பலருக்கும் என்ன தடை என்றால், நான் கர்த்தருக்குள் வந்தால் என்னோட திருமணம் எப்படி நடக்கும், நாங்கள் இறந்து போனால் எங்களை யார் அடக்கம் பண்ணுவார்கள், எந்த இடத்துல அடக்கம் பண்ணுவார்கள், பெரிய சபைகள் ஒன்றும் கிடையாதே, நம்ம மற்றவங்களை போல நாம பெரிய ஆள் கூட்டங்கள் ஒன்றும் கிடையாது, சுருக்கமான சிலர் தான் நம்ம ஆராதிக்கிறோம், சின்ன சபையாக ஆராதிக்கிறோம், நீங்க பெயர் சொல்வதற்காக பெரிய ஒன்றும் கிடையாது இல்லவா என்று நினைத்துட்டு இன்றைக்கும் பலரும் இந்த கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு அவங்களுக்கு தடை என்று சொன்னா என்னன்னா, இந்த திருமணம், மரணம், இந்த 2 காரியத்தை குறித்து தான் இன்று பலரும் சுவிசேஷம் கேட்டால் கூட அவங்களுக்கு இந்த இதுதான் இயேசு கிறிஸ்து சத்திய தெய்வம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்க வர மறுக்கிறது, இல்லைன்னா வர மறுப்பது என்ன காரணம்னா, இந்த 2 காரியம் தான் அவங்க உள்ளத்தில் ரொம்ப பிரச்சனை கொடுக்கறது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு இது ஒன்றும் எனக்கு பெருசாகவே தோணலை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்காக அல்ல கர்த்தரை நம்ம நம்பினது, விசுவசித்தது, அவரை ரட்சகராக நம்ம உள்ளத்தில் ஏற்றது. இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும், இந்த உலக பிரகாரமான காரியத்தில் எனக்கு நிறைய சௌபாகியங்கள் கிடைக்கணும், எனக்கு ரொம்ப ஆஸ்தி உண்டாகணும், அதற்காக நான் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை. என்னுடைய ஆத்தும மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் கண்டதனால்தான். அவர் தான் உண்மையான கடவுள், அவர் தான் இறைவன், அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டிச்சவர், சகலத்துக்கும் அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நான் ஆண்டவரை தேடி அந்த ஆண்டவருக்குள் வந்ததுனால எனக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் ஒன்றும் எனக்கு பெருசாக தோணவில்லை. ஆண்டவரே நான் நம்பி வந்ததுனால, பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குது அல்லவா, தன்னோட ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக தந்ததுனால அதில் கூட எல்லாமே அவர் தருவார் அல்லவா. காரணம் இத்த பெரிய ஒரு ரட்சிப்பு நமக்கு தந்தவர், அதில் கூட இந்த உலகத்தில் வாடும்போது எனக்கு தேவையானதை சந்திக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை என்ற உள்ளத்தில் வந்ததுனால தான் அந்த வார்த்தையை நான் அந்த பள்ளியில் என்னோட சொந்தக்காரருக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார்.
அப்படி நான் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன். அந்த நாள் முதல் நான் ஜெபம் பண்ணும்போது என்ன நான் பிரார்த்தனை பண்ணனேன் சொன்னால், என்ன ஜெபம் பண்ணனேன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு தக்க துணை நீங்கள் தர வேண்டும். அந்த துணை நான் எப்படி ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருக்கிறேனோ அதே போல ஒரு முஸ்லீம் இருந்து விசுவாசத்துக்கு வந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைய நான் திருமணம் செய்து கொண்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் சாட்சியாகிறதுக்கு உதவும் அப்படிங்கிற என்னோட உள்ளத்தில் எனக்கு அப்படி ஒரு தோற்றம். நான் அந்த ஒரு விஷயத்தை வைத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு முஸ்லீம் இருந்து யாராவது விசுவாசத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நான் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் என்னிடம் வசனத்தில் கூட பேசினார். ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, இந்த பான பாத்திரம் என்னிலிருந்து நீ மாற்ற வேண்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, அது உம்முடைய சித்த பிரகாரம் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட அந்த வசனம் என்னிடத்து பேசினது. அப்போ அந்த வார்த்தை என்னிடத்து என்ன பேசிச்சுன்னு சொன்னா, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய இஷ்டம் அல்ல, அல்லங்க என்ன நான் பண்ற ஜெபம் பண்ற மாதிரி அல்ல, உங்களுடைய இஷ்டம் நடக்கட்டும்னு பிதாவுகிட்ட அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு. நான் மாத்திரம் ஏன் எனக்கு முஸ்லீம்ல தான் வரணும், எனக்கு முஸ்லீம்லேருந்து ஒரு விசுவாசி தான் வரணும்னு நான் ஏன் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே, ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு என்று இந்த வசனம் என்கிட்ட பேசிச்சு. அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நான் இனி இப்படி ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு முஸ்லீம்ல தான் வரணும் அப்படி நான் ஜெபம். நான் நினைத்தது என்னவென்றால், எனக்கு என்னோட ஊர்ல அது ஒரு சாட்சி ஆகுமே இல்லோ அப்படின்னு நினைச்சுதான் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன். ஆனா உங்க விருப்பம் அப்படி அல்ல, நீங்க எப்பொழுதுமே நம்மளோட மனசில் நாங்க என்ன நினைக்கிறோமோ அந்த இல்லை, உங்களோட விருப்பம் என்னை குறித்து ரொம்ப பெருசா இருக்கிறது. அதனால நீங்க என்ன ஜாதியில்பட்டவரானாலும் சரி, ஏது நிலைமையில் இருந்தவரானாலும் சரி, இனி அது குருடனானாலும் சரி, இனி முடதனானாலும் சரி, இனி என்னவானாலும் சரி, நீங்க கொண்டு வந்து இதுதான் மகளை நான் உனக்கு தர்ற கணவர் என்ன சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுக்கிறேன் கர்த்தாவே சொல்லி நான் அன்னைக்கு ஆண்டவர் சந்நிதியில ஒரு தீர்மானம் எடுத்தேன். அந்த தீர்மான பிரகாரம் ஆண்டவருடைய கிருபையால அது பிரார்த்தனை பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதற்குள்ளதாகத்தான் என்னுடைய கணவர் இந்த திருமண காரியமாக எங்களை தேடி எங்களோட சபைக்கு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது எப்படி என்றால், என்னுடைய கணவரை பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்ல வேண்டும், அப்பதான் இந்த சாட்சிக்கு அது புல்பில் ஆழ்த்தீரும். என்னோட கணவர் சுவிசேஷ வேலை ஊழியத்துக்காக அவர் சின்ன வயசுலேயே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவர். அவர் டெல்லியில ஆண்டவரோட வேலைக்காக கர்த்தர் ஊழியத்துக்காக டெல்லியில போயிருந்தார். ஆனால் அவரோட 19 வயசுல அவர் ரசிக்கப்பட்டவர். அவங்களோட தாய் தகப்பன்மார் அவங்க ஒரு யாக்கோபா இல்லப்பட்டவர், அவங்க அம்மா அவங்க தகப்பனார் மர்த்தோமா சபையை சேர்ந்தவர்கள். அவங்க இருவருமே அந்த கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானப்பட்டு அவர் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள். அதில் பிறந்த மகன் தான் என்னோட கணவர். ஆனால் அவரு கொஞ்சம் ரட்சிக்கப்படுற அனுபவம் அவர் சிறு வயதிலே இருக்கவில்லை. அவரும் கொஞ்சம் கர்த்தரை விட்டு ஜீவித்தவர் தான். அந்த மதாபிதாக்களோட உபதேசம் ஒன்றும் அவருக்கு பிரச்சனையாக தோன்றவில்லை. அவருடைய வழியில் அவர் நடந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளத்திலே பிடித்தார், அவரையும் கர்த்தருக்குள் கொண்டு வந்தார். அவரும் 19வது வயதில் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பின் தான் அவர் சுவிசேஷ வேலை ஊழியத்துக்காக அவர் வேறுபட்டார். அந்த ஒரு வேலைக்காக அவர் டெல்லிக்கு போயிருந்தார். ஆனால் அவர் உள்ளத்தில் சின்ன வயதுலேருந்தே என்ன அவருக்கு உள்ளத்தில் இருந்ததுன்னா, ரொம்ப ஏழ்மையான பெண்ணாக இருக்கணும், அதே மாதிரி கிறிஸ்துவ பெண்ணாக இருக்கக்கூடாது, வேற இதர மதத்திலிருந்து வந்த விசுவாசத்துக்கு வந்த பெண்ணாக இருக்கணும், டவுரி ஒன்று கொடுக்கறதுக்கும் கூட முடியாத பாவப்பட்டவர்கள் என்னன்னா ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் பிள்ளையை எனக்கு மனைவியாக எடுக்க வேண்டும் என்று அவர் சிறு வயதிலேயே ஒரு மனசுக்குள் தீர்மானம் எடுத்திருந்தார். அதை வீட்டில் உள்ள எல்லாவரிடத்து சொல்லியும் இருந்தார். அப்படி இவர் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பார்த்தா ஐயோ இது இருக்குமோ, எனக்கு ஆண்டவர் ஒதுக்கப்பட்ட ஒரு துணையாளி இதாக இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினச்சி இவங்க தாய் தகப்பன் இடத்துல வந்து பார்ப்பார்கள், சொல்லுவார்கள், அவர்களும் போய் பெண் பார்ப்பார்கள். அந்த கல்யாணம் நடக்காது. அப்படி இவர் ரொம்ப மனமடிவாகி போனார். என்னன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கிறது இல்லையே சொல்லி இருக்கும்போது இவங்க சொந்தக்காரர்கள் என்ன சொன்னாங்க, நீ ஒரு ஊழியக்காரன்,
நீ இப்படி சும்மா இருந்தீன்னா உனக்கு திருமணமாகாவிட்டால் இந்த கூலி வேலைக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும். நீங்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு அப்படி சொல்லி இவரை நிர்பந்திக்கவும், இவர் டெல்லியில் ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க. இவர் குடும்பக்காரங்க அங்கெல்லாம் இவங்களோட சொந்தக்காரர் இருக்கிறாங்கனால, கசின் பிரதர் இருக்கிறனால அவங்க எல்லாம் போய் பொண்ணு பார்த்து அந்த பொண்ணை நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து நமக்கு தீர்மானம் ஆக்கிக்கலாம், இந்த பொண்ணை கெட்டுற மாதிரி தீர்மானம் ஆக்கிக்கலாம், பின்ன கேரளாவில் வந்துட்டு நமக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி வச்சிருக்கிறாரு. அந்த நாளில் இவர் என்ன செஞ்சிருந்தாரு, இந்த நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தால் இன்னைக்கு அவர் என்ன செஞ்சார், வேற ஒரு பிரதரோட பைக்கில் ஏறி ஒரு பின்மாற்றத்தில் போன ஒரு சகோதரனை பார்ப்பதற்காக இவர் அந்த பைக்கில் அந்த பிரதரும் கூட ஒன்றா போயிருக்கும்போது பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி இவர் கீழே விழுந்துட்டாரு. தலையில அடி, ஷோல்டரில் அடி, காலில் அடி, அந்த மாதிரி இவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில் இவங்களை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. கேரளாவுக்கு இவங்க வீடு கொடுங்கலூர், திருச்சூருக்கு மேற்கு மேற்கு பகுதியில் உள்ளதாக கொடுங்கலூர். அந்த இடத்துக்கு இவங்க தாய் தகப்பனாருக்கு என்ன ஃபோன் வருதுன்னா, உங்கள் மகன் இறந்து விட்டான், இனி பாடி கொண்டு வர்றதுக்காக நீங்கள் வாங்க அப்படி சொல்லித்தான் இவங்களுக்கு வருது ஃபோன். காரணம் சொன்னால் அவர் ரொம்ப சீரியஸு, சுய நினைவு அற்றவராக மாறிவிட்டார், இனி எண்ணிக்க முடியாது, தீர்ந்தது, இதோட இறந்துட்டு இல்லை ஆனால் இறந்து விடுவார் ஒரு உறுதியாக இருக்குது, நீங்கள் வாங்க வந்து நமக்கு இவர் இறந்துடுவாருதா அப்படின்னு சொல்லி பாடி கொண்டு வர்றதுக்காகத்தான் இவரோட அண்ணனும் இவரோட மச்சானும் அக்காவோட ஹஸ்பண்டும் கூடி இவர் டெல்லிக்கு அவங்க போயிருக்கிறவங்க. கர்த்தரோட கிருபையால ஒரு வாரத்துக்கு பின் இவருக்கு சுய நினைவு வரவும் ஆண்டவர் மீண்டும் அவருக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த உலகத்தில் வாழ்வதற்குள்ள கிருபை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி இவங்க இந்த ஹஸ்பண்டு இவங்க வந்து இவர்களோட வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார். கொடுங்கலூர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த நாளில் இங்கே எங்களோட சபைக்கு கொளிஞ்சாம்பாறைக்கு என்னோட கணவருடைய அக்காவின் மாமனார் அவர்கள் வயசான ஒரு தகப்பன். அவங்க எப்படி நம்ம இந்த மாசத்தில் ஒரு தடவை நம்ம இந்த கொளிஞ்சாம்பாறையில் உள்ள எங்கள் சபையில் வந்து எங்களுக்காக பைபிள் கிளாஸ் எல்லாம் எடுப்பார். அந்த பிதாவு அந்த அப்பச்சன் என்ன செஞ்சாங்கன்னா, எங்க கணவர் கால் ஒடிந்து கிடக்கிறார் அல்லவா, தன் மருமகளின் தம்பிங்கிற நிலைமைக்கு போய் பார்க்க போயிருக்கிறார் கொடுங்கலூர் வீட்டுக்கு. அந்த நாளில் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஷிபு, எங்க கணவர் பேர் ஷிபு, இந்த ஒரு 2 பிள்ளைங்க கொளிஞ்சாம்பாறையில் ஒரு பாத்திமா என்றும் ஒரு சரோஜினி என்று 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீ எங்கேயாவது போவதானால் அந்த 2 பெண் பிள்ளைகளுக்குள்ள பையன்மாரு நீ பார்க்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு திருமணம் நடத்தி வேண்டும் என்று சொல்லி இந்த வயசானவர் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி இருக்கிறாங்க. உடனே இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, சரி நாமளே தேடித்தான் இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு, ஆண்டவருக்கு அது சித்தமான ஆலோசிக்கலாம் சொல்லி அப்படி இந்த சபைக்கு நான் போகும் கொளிஞ்சாம்பாறையில் உள்ள சபையில் உள்ள அந்த ஊழியக்காரருக்கு இவர் கடிதம் எழுதவும் அவர்கள் இந்த கல்யாணத்துக்காக ஆலோசனை பண்ணவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவரோட இந்த கால் ஒடிந்தது அப்படிங்கிற ஒரு விவரம் நம்முடைய அந்த மாசியாவர்னா என்ன புஸ்தகங்கள் அதில் ப்ரேயர் மேட்ரு ஆகிட்டு வந்துருந்தது. நான் இந்த ப்ரேயர் மேட்டரை படித்து பார்த்துட்டு என்ன நினச்சேன்னா, எனக்கு என்னோட மனதில் என்னன்னா, ஊழியக்காரர் அப்படி சொன்னால் கொஞ்சம் வயசானவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன செஞ்சேன், இந்த ஷிபு பிரதருக்காகவும் அவர் மனைவிக்காகவும் அவர் பிள்ளைங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். எனக்கு தெரியாது இவர் இப்படி ஒரு சிறு வயசானவராக தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இங்கே அவர் மனைவி பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே சபையில் எல்லாரும் இவர் என்னையும் வச்சு திருமண ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்னங்கிட்ட அப்படி சொல்லவில்லை யாரும். ஒரு நாள் இவர் என்னை பார்ப்பதற்காக அந்த ஊழியக்காரர் வீட்டிற்கு எதேர்ச்சியாக வந்தார். சொல்லவில்லை நான் பெண் பார்க்க வருகிறேன் ஒன்று சொல்லாமலே வந்தார். ஆனால் எனக்கு தெரியாது இவர் பெண் பார்க்கத்தான் வந்தார் என்று எனக்கு தெரியாது. நான் அந்த ஊழியக்காரரின் மனைவிக்கு ஒரு ரத்தம் பரிசோதிக்கிற லெபார்டரி இருந்தது, அதில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அந்த எங்கள் சபையில் உள்ள ஊழியக்காரர் சொன்னார், இந்த பாத்திமா எங்களோட லேபர் தான் ஒர்க் பண்ணுது, வா நமக்கு பெண் பார்க்கலாம் சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரர். அப்போ நான் பார்த்தேன் இவர் சிறு வயதாக இருக்கிறார், இது ஷிபுங்கிறவங்க இவங்களா எனக்கு புரியல, என்னன்னு எனக்கு புரியாது. நான் என்ன சொன்னேன், சகோதரா
நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை தான் நான் தமிழில் சொன்னேன். எனக்கு மலையாளம் தெரியாது. இவங்க மலையாளிகள். எனக்கு மலையாளம் சுத்தமாகவே எனக்கு தெரியாது அன்னைக்கெல்லாம். அப்படி நான் சொல்லி ஆண்டவர் கிருபையால் இவர் என்னை பார்த்து விட்டு போய்விட்டார். இவரும் சொல்லவில்லை பெண் பார்க்கத்தான் வந்தேன்னு சொல்லலை. பின்னாடி தான் எனக்கு புரிந்ததோ இவர் என்னை பெண் பார்க்கத்தான் வந்தார் என்று. நான் அவர்களெல்லாம் போனது பின்ன தான் என்கிட்ட சொன்னாங்க. அவர் போய் விட்டு திரும்ப அவங்க தாய் தகப்பனாரையும் தாயின் தகப்பனாரையும் தாத்தா அவங்க 3 பேரும் நம்ம சபை ஆராதனை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து அங்கே ஆராதனை செய்து என்னையும் பார்த்து விட்டு அவங்க அந்த தாத்தாவுக்கு என்னை ரொம்ப பிடித்தது. அவர் சொன்னார், நானும் ஒரு யாக்கோபா சமுதாயத்திலிருந்து தான் இந்த கருத்திற்குள் வந்தேன். அதனால் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் என்னை போலவே இந்த பெண் குழந்தையும் கஷ்டப்பட்டு இந்த கிறிஸ்துவுக்குள் வந்ததுனாலே நான் என்னுடைய பேரனுக்கு இந்த பெண்ணை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு இந்த தாத்தா வாக்கு கொடுத்தார். அந்த சபை மத்தியத்தில் வைத்து சகோதரன்மாருக்கு வாக்கு கொடுத்தார். என்னவென்றால் என்னுடைய வீடு நான் சொல்லியிருந்தேன் அல்லவா, ரொம்ப சின்ன குடிசையான ஒரு வீடு. அந்த வீட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட ரிச் ஃபேமிலி. அப்போ அந்த வீட்டை பார்த்துட்டு என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அந்த உள்ளவங்களுக்கு வந்தது. அதனால் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பெண்ணை பிடித்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீர்கள் என்று திருமணம் பண்ணுவீர்கள் உறுதி இருந்தால்தான் வீட்டை காண்பிப்பேன் என்று அந்த ஊழியக்காரர் எங்கள் சபையில் ஊழியக்காரர் சொன்னார். அவர் சொன்னார், நாங்கள் வீட்டை கெட்ட வரல, நாங்கள் பெண்ணைத்தான் கெட்ட வந்தோம். அதில் வீடு எப்படி இருந்தாலும் என்ன என்னோட பேரனுக்கு நான் எடுத்துக்கிறேன் சொல்லி அந்த தகப்பனார் அந்த வயசான அந்த தாத்தா அவர்கள் அந்த வாக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பின்தான் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை வீட்டை பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தோன்றவில்லை. ரொம்ப சின்ன குடிசையான வீடு எப்படி என்று நான் இந்த பொண்ணு இங்கிருந்து எடுக்கிறதுன்னு அவங்க நினைக்கவில்லை. அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது வேற என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், என்னோட வீட்டுக்காரர் ஊழியக்காரர். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே இப்படி ஒரு கால் ஒடிஞ்சிருக்குது நீ சொல்றிய மகளே, இந்த கால் ஒடிஞ்சவனே நீ கல்யாணம் பண்ணனா ஆளுக்கு நம்ம தெருவில் உள்ளவர்கள் நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவார்கள் பாரு. இந்த மாதிரி விசுவாசத்துக்கு போய் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு கணவனை கிடைக்காததுனால கால் ஒடிந்தவனை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார்கள் சொல்லுவார்களே, எப்படி அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ சம்மதிக்கிறேன்னு எங்கிட்ட கேட்டாங்க எங்க அம்மா. அப்போ நான் சொன்னேன், அம்மா அவருக்கு அது ஆக்சிடென்ட்னால வந்ததுனால தான் இந்த காலில் ஒடிவு அவருக்கு இருக்குது. எனக்கு என்னன்னா இவர் நடக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். அப்படித்தான் என்னோட அன்னைக்கு எங்கள் லேபிலுக்கு என்னை பார்க்க வந்தபோது நான் இவர் வந்த பின்ன தான் நான் பார்த்தேன். நடந்து வர்றதை நான் பார்க்கல. எப்படி நடந்தாரு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னோட மனசுக்குள்ள அவர் கால் இழுத்து இழுத்து நடக்குவார், ரொம்ப கஷ்டமாக தான் நடக்குவார்னு தான் என்ற உள்ளத்தில் இருந்தது. அப்படித்தான் நாங்கள் கேள்விப்பட்டது. அப்படித்தான் அப்போ எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா நான் ரோட்டில் நடந்து போகிறேன், ஒரு பழத்தோட தொலி வழுக்கி நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட காலுக்கு ஏதாவது ஊனம் வந்தால் என்னை யாருமா கல்யாணம் பண்ணுவா? அப்போ ஏன் அப்படி நம்ம நினைக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு என்ன தந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு உண்டு. அதனால் அவருக்கு கால் ஒடிஞ்சாலும் தப்பில்லை, நீ கால் இழுத்து இழுத்து நடந்தாலும் தப்பில்லை, கர்த்தர் எனக்கு இதுதான் உன் கணவர்னு தந்தா நான் ஏற்றுக்கிறோமா சொல்லி அம்மாகிட்ட நான் அதை வார்த்தை சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அதிசயமாக தோன்றுறது என்னவென்றால், எங்களோட கல்யாணம் திருமணம் என்னைக்கு அந்த ஸ்டேஜில் நடந்ததோ என் கணவர் ஒரு வார்த்தை சொன்னார். அன்னைக்கு என்னோட வலி, என்னோட வேதனை, என்னோட வருத்தம் எல்லாம் மாறி போயிடுச்சு. எனக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தாருன்னு அவரோட வாயிலிருந்து அது வந்தது. ஆண்டவர் அந்த மாதிரி அவரே நான் என்னதுக்கு சொல்றேன்னா, நான் இங்கே ஜெபம் பண்றேன், கர்த்தாவே எனக்காக நீ ஒதுக்கப்பட்டிருக்கிற துணை எங்க இருக்குதோ நீ அங்கிருந்து கூட்டிட்டு வாரும் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் கிடையாது, பணம் கிடையாது, எனக்கு எனக்கு சகாய்க்கிறது கிடையாதுன்னு நான் இங்கே ஆண்டவரோட சந்நிதியில ராவு பகலும் இருந்து நாங்கள் ஜெபம் பண்றோம். சபையாட்டு ராத்திரி எல்லாம் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த ஊழியக்காரரும் வைஃபும் நாங்கெல்லாம்
நாங்கள் தூங்காமே ராத்திரி எல்லாம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எனக்கு அத்தனை பிரச்சனை இந்த இடத்துல, இந்த கொஞ்சாம்பாறையில் எனக்கு முஸ்லீம்ஸில் இருந்து பிரச்சனைகள் கூடி கூடி வருது. எப்படியாவது இந்த பொண்ணை இங்கிருந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆக்கணும், தனிப்பட்ட முறையில் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சபையோட ஒரு ஆகிரகம், ஆசை. அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இவரை தொட்டாருன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்காவிட்டா இவங்க சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து இவரை ஒரு கிறிஸ்துவ பெண்ணையா இவரோட விருப்பம் இல்லாமையே அவங்களோட நிர்பந்தத்துக்கு இவர் கெட்ட வேண்டியது வந்திருக்கும், திருமணம் பண்ண வேண்டி வந்திருக்கும். அதுக்குனால ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருன்னா அவருக்கு அப்படி ஒரு விபத்தும் கொடுத்தாரு, அதிலிருந்து மீட்பும் கொடுத்தாரு ஆண்டவர். அதான் சொல்றேன், நம்ம வசனத்தில் என்ன சொல்லுது, அவர் அடிக்கிறவரும் முறிக்கிறவரும் உருவு கட்டிருந்தவரும் மலையாள வாக்கு. அவர் அடித்தாலும் அவர் என்ன செய்யறாரு, அதை அந்த அடியை கெட்டி நல்லா சுகப்படுத்திக்கிறாரு. அப்ப இவருக்கு கர்த்தர் ஒரு அடி கொடுத்தாருனாலும் அதையே என்ன செஞ்சாங்க, கர்த்தர் அதையே மாற்றி அவருக்கு நல்ல ஒரு கொடுத்தாரு. இப்படி அந்த காலில் அவருக்கு நட்டு போல்ட் எல்லாம் போட்டு முறுக்கித்தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நடக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் நல்லபடியாக அவர் நடக்க வைக்கிறார். ஆண்டவருக்கு தான் மகிமை. அந்த மாதிரி என்னோட திருமண காரியத்தில் ஆண்டவர் இந்த மாதிரி நடத்துனார். ஆனால் நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்கள் மாமனார்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த திருமண காரியம் நடக்கும்போது எங்கள் மாமனார்கிட்ட அவங்க சொந்தக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் கணவர் வீட்டில் 6 பேர், 4 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும். என்னோட கணவர் மூன்றாவது மூத்த ஒரு அக்கா, 2வது ஒரு அண்ணன், 3வது இவரு, அதுக்கு கீழே 3 தங்கச்சிமாரு. அப்போ ஏன்னா கல்யாணம் பண்ணி போகிறதாண்டா அங்கே 2 பெண் பிள்ளைகள் திருமணம் முடியாமல் இருக்கிறார்கள். அப்போ இவங்க கொஞ்சம் ரிச் ஃபேமிலி நான் சொன்னேன் அல்லவா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த முஸ்லீம் பிள்ளைய கெட்டிக்கொண்டு வந்தா உன்னோட 2 பெண் பிள்ளைகளும் திருமணம் பண்ணுறதுக்கு வரமாட்டார்கள் என்று இவங்களோட மாமனார்கிட்ட அவங்க சொந்தக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள். என்னோட நாத்தனாமார், கல்யாணம் பண்ணாமல் இருக்க நாத்தனாமார்ட்டையும் சொன்னாங்க, உன்னோட அண்ணன் அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தா உங்களுக்கு திருமணம் நடக்காது, உங்க வீட்டுக்கு யாருமே திருமணம் செய்ய வரமாட்டார்கள் அப்படி என்று அவர்களிடம் சொன்னார்கள். அப்போ என்னுடைய நாத்தனார்மார் என்ன சொன்னாருங்கன்னா, என்ன கர்த்தருக்காக வந்த ஒரு பெண்ணை என்னுடைய அண்ணன் திருமணம் செய்ததுனால எங்களுக்கு அப்படி ஒரு திருமணம் வராவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த திருமணத்துக்கு நாங்கள் எல்லாம் ஒத்து தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு என்னுடைய நாத்தனார்மாரும் அதை சொல்லி விட்டார்கள். அப்படி சொன்னவர்கள் அடுத்து அவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னா, என்னோட திருமணம் நடந்து நான் அந்த வீட்டிற்கு போய் ஒரு வருஷம் கூடி ஆகலை. அதுக்குள்ள என்ன வருதுன்னா, என்னோட நாத்தனா டெல்லியில் அவங்க நேல்ஸ் ஆகிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நாளில் தமிழ்நாடு கரூர் அப்படிங்கிற இடத்துல விஎம் குரியன் அப்படிங்கிற ஒரு அப்பச்சன் அவங்க கர்த்தாவர் வேலை செய்கிறாரு. விஎம் குரியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவரோட 2வது மகன் ஜேக்கப் குரியன் அப்படிங்கிற அந்த மகனுக்காக இந்த தகப்பனார் எங்கள் வீட்டிற்கு பெண்ணு கேட்டு வருகிறார். பெண்ணு கேட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, ஷிபு அப்படிங்கிற அந்த ஊழியக்காரர் பாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்ணை டவுரி வாங்காம வரதட்சணை வாங்காம கல்யாணம் செய்தார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த வீட்டிலிருந்து ஒரு பெண்ணை எடுப்பதற்காக நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி தகப்பனார் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட நாத்தனார் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவளை டெல்லியில் நேர்ஸாக ஒர்க் போயிட்டு இருந்தா. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, இந்த பாத்திமாவை பார்த்தீங்கன்னா என் மகளை மாதிரியே தான் இருக்கும், இந்த பொண்ணு தான், இந்த பாத்திமாவும் என்னோட மகளும் ஒருபோல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னத்தான் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு. இந்த பொண்ணு மாதிரி இருக்கு என் புள்ள அப்படின்னு. அப்போ அவருக்கு பிடிச்சிருச்சு, என்ன பார்த்ததுல பிடிச்சதா. அப்போ அதனால என்னோட நாத்தனார் என்ன மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னதுனால அவரு சரி 10 நாள் எண்ணி 10 நாளில் அவங்களும் தான் ஒரு டவுரி ஒன்று வாங்காமையே என்னுடைய நாத்தனாரோட கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக நடந்தது. அதுக்கு பின்னும் கடைசி நாத்தனாருக்கும் இது போலத்தான் கருத்தை ஒரு பத்தனந்திட்டா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு பையன் ஒரு மகன் வந்தது. அவர்களும் இந்த எண்ணெய் பார்த்து தான் அவங்க சொன்னாங்க.
என்னை பார்த்து தான் அவங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த வீட்டில் ஒரு முஸ்லீம் பொண்ணை எடுத்துருக்க அளவுக்கு இங்குள்ளவங்களுக்கு மனசு இருக்கிறது இல்லையா, அதில் இந்த குடும்பத்திலேருந்து தான் எனக்கு ஒரு மனைவி எடுக்கணுங்கிறனால அவங்க அந்த கடைசி நாத்தினோட கல்யாணம் நடந்தது. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை வெக்கப்பட விட மாட்டோம். எனக்கு இது 2 அனுபவம் என்னன்னா, நான் இது எதை சொன்னேன், திருமணத்தோட பந்தத்தில் என்னை யாரு ஏற்றுக்கொண்டார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். எங்கள் மாமனார் மாமியார் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த பின்ன நமக்கு நல்லதுதான் நடந்திருக்குது, ஒரு நாள் நமக்கு ஒரு குறைவு வந்தது கிடையாது, எல்லாமே அனுகிரகமாக தான் இருக்குதுன்னு சொல்லி பிஸ்னஸ்லேயே அங்கே எங்களுக்கு என்ன செம்பு பாத்திரம் வேலை, எங்கள் மாமனாருக்கு செம்பு பாத்திரம் உண்டாக்கி விற்கிற வேலை, ஆளுங்க நிறைய வேலைக்காரையெல்லாம் வைத்து அவங்க வீட்டிலேயே அந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் போட்டு செம்பு பாத்திரம் பிஸ்னஸ் அவங்க அந்த வேலை கூட ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ கர்த்தர் நம்மளை என்னை அவங்க பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஒரு இல்லாமல் என்னை திருமணம் செய்யறதுக்கு அந்த குடும்பம் எனக்கு வேண்டி செஞ்சதுனால ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, எங்கள் மாமனாரோட என்ன சொன்னாருன்னா, நீ உன் பையன் ஊழிக்காரன், அவனுக்கு வருமானம் கிடையாது, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தா நீ இங்கே தான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டி வரும்னு எங்கள் மாமனார்கிட்டையும் இது மாதிரி சொன்னாங்க. அப்போ எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, 6 மக்கள் எனக்கு இருக்குது, ஏதாவது ஒரு மகளாட்டு நான் அவளை எடுத்துக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. சகோதரிகளை, நம்மளோட கர்த்தருக்குள் நான் வந்து அவரை மாத்திரம் நான் பார்த்துருந்தேன். எனக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. இயேசுவே நீ மாத்திரம், அது எனக்கு எப்படி என்ற திருமணம் நடக்கும், நான் எப்படி என்ற ஜீவிதம் போகும்னு நான் ஒன்றுமே தெரியாதவளா நான் அந்த மாதிரி கர்த்தர் மாத்திரம் நம்புறதுனால என்ன செஞ்சார், ஆண்டவர் எனக்கு வேண்டி பெரிய காரியங்கள் அவர் செய்தார். ஏகாகிகளை குடும்பத்தில் வசிக்குமாறாக்கணும்னு பைபிளில் மலையாளத்துக்கு வாக்கு. ஏகாகினா ஏகையா இருந்தவ, தனிப்பட்டவளா இருந்த அந்த என்னை கர்த்தருக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் கொண்டு போய் மருமகளாக்கி அந்த குடும்ப பொறுப்பு என்னை ஏற்றெடுப்பதற்கு தெய்வம் எனக்கு கிருபை தந்தாரு. அப்போ அந்த அப்போ நான் ஆண்டவரை முழுமையாக நம்பி வந்ததுனால எனக்கு என்ன கிடைச்சது, கிருபை கர்த்தா தந்தாரு. எனக்கு வேண்டிய ஆண்டவர் வழிகளை திறந்தார். வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவர்களை பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை பார்த்தவர்கள் யாரும் வெக்கப்பட்டு போவதில்லை, அவரையே நம்பி இருக்கிறனா அவரே ஒரு கிலோ அவர் கை விடுவதும் இல்லை. அந்த மாதிரி தான் என்னோட திருமணம் நடந்தது. அது போலவே எங்களுக்கு கர்த்தர் 2 மக்களை தந்தார். ஒன்று பெண் பிள்ளை, முதல் பிள்ளை பெண் பிள்ளை, 2வது ஆண் பிள்ளை. அந்த மக்களும் நன்றாக படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். என் மக பிஎஸ்சி நர்ஸ், எம்எஸ்டபிள்யூ, பையன் எம்எஸ்சி சைக்காலஜி. இப்போ மக துபாயில் குடும்பமாக இருக்கிறா, மகன் பெஹ்ரைனில் குடும்பமாக இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் தான் இப்போ கேரளாவில் இருக்கிறோம். ஆனால் நான் இதில் ஒரு காரியம் சொல்ல விரும்புவது என்னென்னா, என்னோட மகளோட திருமணம் வந்தது. என்னோட திருமணம் காரியங்களெல்லாம் அனுகிரகமாக நடந்து மக்களாச்சு. அந்த மாதிரி போகும்போது என்னோட மகளோட திருமணத்திற்காகவும் நாங்கள் ரொம்பவும் ஊக்கமாக ஜெபித்தது உண்டு. காரணம், என்னோட மகள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் ஆசைப்படுற ஒரு பெண் பிள்ளை. அதனால அந்த ஒரு மகளுக்கு தக்க துணையை ஆண்டவர் கொண்டு தரணும்ங்கிறது இதே போலத்தை நாங்களும் அந்த மகளுக்கு என்னோட மகளுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த நாளில் பத்தனதிட்டாவில் கோனி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு கல்யாண ஆலோசனை வந்தது. அதுவும் என்னுடைய கணவர் தான் அந்த பையனை கண்டுபிடித்தார். அதுக்கும் தெய்வம் ஒரு முகாந்திரத்தை ஒருக்கினார்கள். கண்ணன் நாயர் ஃபேமிலியிலிருந்து அவங்க கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள். அந்த பையனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்தபோது என்னோட மகளிடம் இதை பற்றி பேசினோம். அந்த கண்ணன் அப்படிங்கிற அந்த என்னோட மருமகன் அந்த நம்மளோட திருமண சமயத்தில் அவன் கல்ஃபில் துபாயில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நான் எங்கள் மகளோட சொன்னோம், இப்படி ஒரு கல்யாணம் இருக்குது மகளே, நமக்கு ஆலோசிக்கலாமா அப்படின்னு கேட்டபோது அவள் ஒரு வார்த்தையை சொன்னா, அப்பா நீங்கள் பார்த்த பையன் உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நடத்திக்கிங்கோ, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் இன்னும் அதை பார்க்க வேணும். அப்போ கல்ஃபில் இருக்கிற பையனை பார்க்க முடியாது, 1 வருஷம் முடிஞ்சுதான் அவன் ஊருக்கு வருவான். அப்போ ஆனால் அவங்களோட தாய் தகப்பன் அந்த பையனோட தம்பி எல்லாரும் வந்து என்னோட மகளை பார்த்து அவங்க சரி இந்த பொண்ணை என்னோட மகனுக்கு எடுத்துக்கலாம் என்று அவங்க பேசி வச்சாங்க. ஆனால் நேரடியாக என் பிள்ளை என்ற இந்த மருமகனை பார்த்தது கிடையாது, நெட்டில் கூட பார்த்தா.
ஆனால் ஒரு நாளும் என் மக ஒரு டிமாண்ட் வைக்கல. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவள், என்னோட தகப்பன் கிறிஸ்துவர், அப்படி அதனால நானும் எனக்கு எப்படி எனக்கு விவாகம் நான் திருமணம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சொல்லலை. அவ சொன்ன ஆண்டவருக்காக வந்த ஒரு மகங்கிற நிலைமைக்கு நான் அந்த ஹிந்து ஆனாலும் நான் எனக்கு மனசார நான் அவரை ஏற்றெடுத்துக்கிறேன்னு என்ற மக சொன்னா. அது மாதிரி அந்த மகனுக்கும் என்ற மகளை நெட்டில் தான் பார்த்தாங்க, நேரடி பார்த்தது கிடையாது. அந்த ஒரு கல்யாணம் நாங்கள் உறப்பிச்சு ஒரு வருஷம் கழிஞ்சு தான் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்ற மகளையும் அந்த பையன் வந்து பார்த்தது. அந்த ஒரு காரியம் அனுகிரகமாக. அதுலேயும் என்னன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கல்ஃபில் மருமகன் இருக்குதுங்கிறதுக்காக பெண் கொடுக்காதீர்கள், அவங்க ரொம்ப கடத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப அவங்க சாம்பத்திகமாக நிறைஞ்சன்னா நம்மளோட பணத்தில் ரொம்ப கஷ்டம் உள்ளவர்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு வருமானம் கிடையாது, உங்கள் மகளை அவருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நான் அன்னைக்கும் இன்னைக்கும் பணம் பார்த்துட்டு நான் என்ற பாத்திமா என்னோட கல்யாணம் கழிக்கும் போது நான் வரதட்சணை வாங்காமல் கேட்டனேன். என்ற மகளையும் நான் ஒரு நாள் பணக்காரனுக்கு கொடுக்க நம்பல. அவன் கிறிஸ்துவுக்குள் வந்தா ஒரு பையன்கிறதுனால நான் அந்த பையனுக்கு என் மகளை கொடுக்கல. பணம் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் தருவார். நம்ம எப்பவுமே நம்ம கல்யாணம் நம்ம ஆலோசிக்கும் போது, திருமணம் ஆலோசிக்கும் போது என்ன நினைக்கிறோம்னா, நம்ம மகளை கொடுக்குறோம், அந்த பொண்ணுக்கு சேஃபாக வாழ முடியுமா, நல்லா வாழ முடியுமா, பணம் இருக்குதா, நல்ல வருமானம் இருக்குதா, மருமகனுக்கு தொழில் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம ஒரு பொண்ணை கொடுக்குவோம், ஒரு பொண்ணு எடுக்குவோம். ஆனால் நாங்கள் என்னன்னா, எங்களுக்கு அந்த பணம்ங்கிறதெல்லாம் எங்களுக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவருக்குள் அவர்கள் இருக்கிறார்களா, கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருக்கிறார்களா, விசுவாசத்தில் அவர்கள் இருக்கிறார்களா, அப்படிங்கிறதா நமக்கு அடிப்படை. அவர் நாங்கள் அதுதான் பார்த்தோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இப்பவும் என்னோட மகளுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு இல்லை. அவள் இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கர்த்தர் கிருபியால் இந்த பிப்ரவரியில் வேலைக்கு ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கிறான். மருமகனுக்கும் இந்த சொன்ன மாதிரி ரொம்ப வருமானம்னு கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, 2 பேரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறார்கள். என் மக நல்ல பாட்டு பாடுவா, என்னோட பிள்ளை அஸ்னத்து கண்ணன் அப்படிங்கிறதான் அவளோட பேரு. அந்த நல்ல பாட்டு பாடுவா, சூமிலெல்லாம் பாட்டு பாடுவா. என்ற மருமகனும் நல்லா பாட்டு பாடுவாங்க. அப்போ ஆண்டவரோட வேலை, ஆண்டவருக்கு வேண்டி ஊழியம், அந்த ஒரு நிலைமையில அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பட்டினி இல்லாமல் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். என்னோட மகனுக்கும் அது போலத்தான் ஒரு பொண்ணு எடுக்கணும்னு சொன்ன போது, என்னோட வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட ஒரு மகன், அந்த பொண்ணை நம்ம எடுக்கலாம் சொல்லி, அந்த பொண்ணு கிறிஸ்துவ பொண்ணு தான், அவங்க கிறிஸ்துவுக்குள் வந்தவங்க தான், அந்த பொண்ணு எடுக்கலான்னு அந்த ஒரு நிலைமையில நாங்கள் செஞ்சோம். நாங்கள் ஒன்றும் அங்கேயும் எங்களோட என்னோட மகனுக்கும் நாங்கள் டவுரி வாங்கினது கிடையாது, ஒன்றுமில்லை. எங்களோட கை செலவில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும். அப்போ என்னன்னா, நம்மளோட அடிப்படை நம்ம கிறிஸ்துவுக்குள், அதுதான் நமக்கு அடிப்படை. அது அல்லாமல் இன்னைக்கு எதனால இன்னைக்கு விசுவாசிகளோட மக்களில் பலர் இடத்துக்கும் டைவர்ஸ் வருது, வேண்டான்னு விட்டுட்டு போறாங்கன்னா, நம்மளோட அடிப்படை கிறிஸ்துவுக்குள் வைக்காம நம்ம பணம், பதவி, ஸ்தானம், மானம், பெருமை, பேரு இதெல்லாம் நம்ம பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் அவங்க இருக்கிறார்களா, விசுவாசத்தில் இருக்கிறார்களாங்கிறத நம்ம விட்டுறோம். அந்த அடிப்படை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், மேலோட்டமாக பார்க்கறது தான் இன்னைக்கு பல இடத்துல பிரச்சனைகளுக்கு காரணம். ஆண்டவர் சொல்றது, முப்பிரி சரடு வேகத்தில் அச்சு போகி இல்லை. மலையாளத்தில் வந்து அப்படி இருக்குது வசனம். முப்பிரி கிறிஸ்துவமாയിട്ട് இப்படி பந்தமுள்ள ஒரு குடும்ப ஜீவிதம் ஒரு நாளும் அது என்ன செய்யாதாமா, அட்டு போகாதாமா. பிரச்சனை இருக்கும், நாம சொல்லணும். இப்போ எங்களுக்கு நம்ம தான் பிரச்சனை இருக்குது, பேசிக்குவோம், நாங்கள் பொத்தும் இருக்காது. நம்ம ஒரு காரியம் நான் சொல்லுவேன், ஒரு காரியம் அவர் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் என்ன செய்யறது இல்லை, பிரிஞ்சு போறதுக்கு கருத்து வைக்க மாட்டார். எப்படி ஆனால் அது கூட்டி சேர்த்து நம்மள என்னன்னா முப்பிரி நம்ம கிறிஸ்துவ மாட்டு பந்தம், அந்த ஒரு சரடில் எப்படி 3 பிரி சரடில் எப்படி நம்ம ஒன்றுக்கொன்று பிணைந்து இருக்கிறதோ, அதுபோல கிறிஸ்துவ மாட்டு நம்ம பிணைந்து இருந்தோமானால் அந்த சரடை எப்படி நம்ம வேக அச்சு போகாதாமா. அதுபோலயே நம்ம குடும்ப ஜீவிதம் சேஃபாக இருக்கணும்னா கர்த்தருக்குள் நம்ம எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருக்கிறோம், அப்படி அதுதான் அடிப்படையான தத்துவம். இதையே நான்
வைத்து கொண்டு தான் நான் கர்த்தருக்குள் ஒன்றும் நான் பார்க்குறேன். என்னோட வாழ்க்கையில் ஆனாலும் சரி, என்னோட மக்களோட வாழ்க்கையில் ஆனாலும் சரி, நாங்கள் ஒன்றுமே சாம்பத்திகம் அதுபோல் உள்ள காரியம் ஒன்றும் பார்க்கல. ஆண்டவருக்குள் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறதா இப்போவும் எங்களோட விருப்பம். நாங்களானாலும் எங்கள் மக்களானாலும் கர்த்தருக்கு வேண்டி பிரயோஜனப்படணும், அவருக்காக நாங்கள் வாழணும். எனக்குள்ள இனியுள்ள காரியம் நான் இன்னைக்கு வாழ்றதா இருந்தால் அவருக்கு வேண்டி தான் வாழ்கிறேன். எனக்கு வேற ஒரு லட்சியம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழணும், அவருக்கு வேண்டி ஜீவிக்கணும், அவருக்கு வேண்டி ஒரு சாட்சியாக இருக்கணும். இதுதான் எங்களோட நோக்கமும் எண்ணமும். ஆண்டவரோட கிருபையால் எனக்கு இந்த ஒரு சாட்சி சொல்றதுக்காக கர்த்தர் கிருபை தந்தாரு. என்னோட திருமண காரியத்திலும், என் மகளோட திருமண காரியத்திலும், மகளோட திருமண காரியத்திலும் எல்லாமே கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. தொடர்ந்தும் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் இனியும் அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும், இனி அநேக காரியங்களை குறித்து சாட்சியாக சொல்லணும்னு நினைக்கிறோம். கிறிஸ்துவுக்கு சுவிசேஷம் சொல்ல நினைக்கிறோம். நாங்கள் முஸ்லீம்ஸின் இடையில தான் கர்த்தர் வேலை செய்துட்டு இருக்கிறோம். நேற்றும் கூட ஒரு முஸ்லீம் சகோதரி கிட்ட போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தாரு. அப்படி எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்ற ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பு தந்த எல்லா சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலுள்ள என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.